வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஃபீபா வானொலி ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் சிலுவை தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாலிபனை குறித்து சில காரியங்களை தொடர்ந்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு அந்த வாலிபனத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஆனால் எதற்காக அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த வாலிபன் அறிய முடியவில்லை. இந்த வாலிபனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இயேசுவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் நோக்கம் இருந்தது. ஆனால் இயேசு தரும் ஆசீர்வாதம் அவ்வளவு எளிதானது இல்லை என்பதை இந்த வாலிபன் கண்டுகொள்ள வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கம். ஆகவே இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம், இயேசு அவனை பார்த்து அவனை பார்க்கிறார். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுக்கு மேலே ஒரு பெரிய அன்பு உண்டாயிற்று. இவன் எல்லாம் சொல்லுகிறான் சரிதான், ஆனால் ஒரே ஒரு பெரிய பேசிக்கான காரியத்தை அவன் விட்டுட்டானே. இந்த காரியத்தை அவன்கிட்ட காட்டி கொடுத்து அந்த காரியத்தில் விட வேண்டிய விடத்தை விட்டுவிட்டு அவனை மறுபடியும் என்னை பின்பற்ற செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கம். இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நம்மை பார்த்து இயேசு நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்னது ஐயா தெரியுமா? நாம் எதெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விட வேண்டும். இயேசு மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விட வேண்டிய பாவமான காரியங்கள், நாம் விட வேண்டிய சுயநீதியான காரியங்கள், நாம் இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற இறுக்கமான பற்றுக்கள் மாற வேண்டும். அப்போதான் இயேசு நமக்கு மறைந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். இந்த வாலிபன் நினைச்சுதான் எளிதாக போன உடனே இயேசுகிட்ட போன உடனே சொல்லுவார், நீ உன்ன மாதிரி பெஸ்ட் கிடையாதுப்பா, உனக்கு எல்லாம் தருகிறேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஒரு பெரிய ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டு சென்றான். இயேசு அவனுடைய உள்நோக்கத்தை பார்த்து அவனிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்து, எப்பா நீ எல்லாம் சொல்லுது சரிதான், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இது பெரிய ஒரு ஆழமான காரியமாகும். இப்ப நீ இந்த உலகத்தோடு சிநேகத்தை வச்சிருக்கிறபடினாலே நீ இப்ப பரலோகத்துல உனக்கு பொக்கிஷத்தை சேர்க்க முடியாம போயிட்டு. ஆகவே இந்த உலக பொக்கிஷம் உன்னை இழுத்து இந்த உலகத்தோடு இந்த மண்ணோடு உன்னை இழுத்துக்கிற அப்படின்னாலே நீ ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிற காரியத்தை பெற முடியாமல் போய்விட்டது. அதுதான் உன்னிடத்தில் இருக்கிற பெரிய குறை. நீ முதலாவது இந்த உலகத்தின் சிநேகம், உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தில் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உலகத்தில் உனக்கு நீ வைத்திருக்கிற ஈடுபாடு, அதை எடுத்துக்கொண்டு இந்த தரித்திர உன்னை விற்று தரித்திரக்கு கொடுத்து விடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஒன்றை இழந்தாதான் ஒன்றை பெற முடியும். இங்கேயும் இழக்காம அங்கேயும் உனக்கு கிடைக்காது. இங்க இழந்தாதான் அங்க உனக்கு பொக்கிஷம். அப்போ அது உள்ளான காரணம், நீ இன்னும் உலகத்தோட தான் ஒட்டி கொண்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு உண்டாத உணவுகளை எல்லாவற்றையும் விட்டு பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த வாலிபனுக்கு மிகவும் துக்கமாயிற்று. அவர் சிலுவையில மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் நினைக்கவில்லை, அதை அவன் காண முடியவில்லை. காரணம் இந்த உலக சிநேகமும் உலக பொருளும் அவனுக்கு இழுத்தபடினாலே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே இந்த காரியத்தை குறித்து அவன் கேட்ட உடனே அவன் துக்கம் உண்டாயிற்று. அநேகருக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இயேசு வெளிப்படுத்தும் பொழுது துக்கம் உண்டாயிரும். அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கமா இருக்கணும்? இந்த உலகத்திலே நாம் இழக்க வேண்டியதை இழந்து பெற வேண்டியதன் நோக்கமா இருக்க வேண்டும். இவன் உலகத்தின் துக்கத்தினால் இருந்தபடியினாலே
அவன் அவர் சொன்ன காரியத்தின் நோக்கத்தை அறியாதபடியினாலே அவன் என்ன செய்து விட்டான்? அவன் பின்வாற்றம் அடைந்து விட்டான். இயேசு அவன் அன்பு கூர்ந்து, எப்பா, பரலோகத்தில் உள்ள பொக்கிஷத்தை மாதிரி எங்கேயுமே எனக்கு கிடைக்காது, அவ்வளோ பெரிய பொக்கிஷம் நான் தரப்போறேன், இதை விட்டுவிடு, நீ உலகத்தை இழக்க கொடுக்கும் பொழுது நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி இயேசு சொல்லும் பொழுது அதனுடைய காரியத்தை அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பின்பு என்ன, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதுக்கு பிறகு சிலுவை எடுத்துக்கொண்டு, அதுக்கு பிறகு கஷ்டங்கள் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவன் துக்க முகத்தோடே போய்விட்டான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இன்னும் உலக சேகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறீர்களோ? ஒருவேளை அது ஒட்டி கொண்டிருந்தால் இந்த நாளிலே அந்த ஒட்டை எடுத்து விட்டு, ஆண்டவரே, நான் உலகத்தை ரொம்ப நேசிட்டேன் ஆண்டவரே, நான் உலகத்தில் இழக்க வேண்டிய இழந்து பரலோகத்தில் போய் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு நான் ஆயத்தமான போகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ நாள் நான் உலகத்தோடு பொக்கிஷத்தை சேர்த்து அதை நான் என்ன வாழ்க்கைக்காக நான் சேர்த்துட்டேன், நான் அதை இலக்குக்கு தயாராக இருக்கிறேன். இன்னிலிருந்து நான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க போகிறேன்னு சொல்லி புதிய தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு நம்முடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்திலே சில காரியங்கள் இழக்கும் போது பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு வேதம் சொல்கிறது. அந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு காண்பித்து தாரும். நாங்கள் இழக்க வேண்டியதை இழந்து பெற வேண்டியதை பெறுவதற்கு தேவ உதவி செய்யும். நம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்முடுகின்ற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.